ஹாய் வியூவர்ஸ், வெல்கம் பேக் டு ஆயுதம் அறிவோம். நீ ட்ரம்ப்பாவே இருந்தினாலும் நீ பண்றது தப்புனா இந்தியா உனக்கு அவசரம் தொட்டின்னு இருக்காது அப்படின்னு இப்ப இந்தியா புதிய கொள்கையில நின்றுட்டு இருக்கிறாங்க. நமக்கு தெரியும் இந்தியா இஸ் டிரான்ஸ்ஃபார்ம்டு. இந்தியாவின் நவீன ஃபாரின் பாலிசியா இருக்கட்டும், நவீன டிப்ளோமசியா இருக்கட்டும், அடுத்த லெவல்ல இருந்துகிட்டு இருக்கு. பல உலக நாடுகளும் இந்தியாவின் டிப்ளோமசிக்கு ஃபேனா இருந்துகிட்டு இருக்கிறாங்க. இந்த தருணத்துல நமக்கு தெரிஞ்ச விஷயம் தான். பாகிஸ்தானின் ஆசிம் முனீரும், ட்ரம்பும் ஒரு மதிய உணவு விருந்துல சந்திச்சு பேசிக்கிட்டாங்க. அந்த விருந்துக்கு அதாவது ஆசிப் முனீருடன் தனியாக ஒரு மீட்டிங், நம்ம மோடியுடன் தனியாக ஒரு மீட்டிங் அப்படின்னு ட்ரம்ப் நடத்த இருந்தாரு. ஸோ அவர் பண்றது ஒரு தவறான செயல் அப்படிங்கிற காரணத்தினால நம்ம மோடி அவர்கள் நான் வரமாட்டேன் அப்படின்னு சொல்லியிருந்தாரு. என்ன விவகாரம் அப்படிங்கிறது உங்க பல பேருக்கும் அரசியல் புதுசுலா தெரிஞ்சிருந்தாலும், இன்னைக்கான காணொலியில அத பத்தி நம்ம முழுமையா பார்க்க போறோம். 2வது F-35 விவகாரம் தான் ஃபிரெண்ட்ஸ். F-35 அப்படின்னு பார்த்துக்கிட்டீங்கன்னா, இந்தியாவின் ஐஏஎஃப்பின் F-35 இல்ல. இது ராயல் நேவியின் F-35 அந்த விவகாரம் தான். ரொம்ப இன்ட்ரஸ்டிங்கான செய்தி. பிகாஸ் மெல்லவும் முடியல, முழுங்கவும் முடியல அப்படிங்கிற பழமொழி கேள்விப்பட்டிருப்பீங்க இல்லையா? அந்த பழமொழிக்கு ஏத்த மாரி தான் இப்ப ராயல் நேவி இருந்துகிட்டு இருக்கிறாங்க. ஸோ ராயல் நேவியின் போர் விமானம் F-35 அப்படிங்கிற ஸ்டெல்த் ஃபைட்டர அவங்கனால இந்தியால இறக்கிட்டு போகவும் முடியல. இந்தியால அவங்கனால இறக்காம இருக்கவும் முடியல. தொடர்ந்து 7 நாளைக்கு மேலாக இப்ப ராயல் நேவியின் F-35 அப்படிங்கிற போர் விமானம் இப்ப இந்தியால நின்னுகிட்டு இருக்கு. எங்க இதிலிருந்து இந்தியா ஏதாச்சும் ஒரு இன்புட் எடுத்துப்பாங்களோ அப்படின்னு பயந்துட்டு, அந்த போர் விமானத்து பக்கத்திலே சேர் போட்டு உட்காந்துட்டு இருக்கிறாங்க ராயல் நேவியின் பைலட்ஸ். இன்னைக்கான காணொளியில இந்த இன்ட்ரஸ்டிங்கான செய்திகள நாம பார்த்து தெரிஞ்சுக்க போறோம். முக்கியமா இந்தியாவின் டிப்ளோமசி. யூ மஸ்ட் ஹேவ் டூ பி வாட்ச் திஸ் ஃபிரெண்ட்ஸ். ஸோ நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது ஆயுதம் அறிவோம். ஆயுதம் அறிவோம் அப்படிங்கிற நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு வாங்க. லெட்ஸ் டைவ் இன்டு இட். சமீபத்துல பாகிஸ்தானின் சீஃப் ஆஃப் ஆர்மி ஸ்டாஃப்னு சொல்லக்கூடிய ஆசிம் முனீருடன் அமெரிக்க அதிபர் ட்ரம்ப் ஒரு லஞ்ச் கலந்த மீட்டிங்கை வெள்ளை மாளிகையில வச்சு நடத்தியிருந்தாரு. இந்த விருந்து எதற்காக அப்படின்னா வேற ஒண்ணுமே இல்லை ஃப்ரெண்ட்ஸ். ஆபரேஷன் சிந்தூர்ல நான் சொல்லி தான் நீங்க 2 பேரும் இந்த போரை கைவிட்டீங்க அப்படின்னு ட்ரம்ப் கிளைம் பண்ணிட்டு இருந்தாருல்ல. ஆனா இந்தியா வந்து இல்ல, நாங்க அடிச்சதுனால தான் அவங்க கைவிட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு இருந்தோம்ல. அத ட்ரம்ப் தான் பண்ணாரு அப்படின்னு உறுதிப்படுத்துறதுக்காக இது மாதிரி ஒரு மீட்டிங் அவரு ரெடி பண்ணியிருக்கிறாரு. லஞ்ச் கலந்த மீட்டிங்க. என் பேச்சுக்கு கட்டுப்பட்டு பாகிஸ்தான் இந்தியா மீது நடத்த இருந்த தாக்குதல் நிறுத்தினதற்காகவும், இந்தியா பாகிஸ்தான் மீது நடத்தப்பட்டு இருந்த தாக்குதலை கைவிட்டதன் காரணமாகவும் மோடிக்கும் ஆசிம் முனிருக்கும் அழைப்பு விடுக்கப்பட்டது. பட் மோடி இதற்கு பின்னாடி என்ன இருக்கு அப்படின்னு முன்கூட்டியே கணக்கு பண்ணி நான் வர முடியாது அப்படின்னு சொல்லிட்டாரு. பட் ஆசிம் முனிருக்கு அந்த அளவுக்கு இல்ல. சரி, இங்க மோடியும் ஆசிப் முனிரையும் ஏன் அழைக்கிறாங்க அப்படின்னு உங்க பல பேருக்கும் கேள்வி வந்துட்டு இருக்கும். ஏன்னா உண்மையாலுமே ஒரு நாட்டை யார் ஆள்றாங்களோ அவங்கள தான் ட்ரம்ப் கூப்பிட்டிருக்காரு. அதன்படி தான் ஆசிப் முனிரும் நம்மளுடைய பிரதமர் மோடிக்கும் அழைப்பு விடுக்கப்பட்டிருந்தது. ட்ரம்ப்புடன் இந்த லஞ்ச் சாப்பிட்டுட்டு இந்த பேச்சுவார்த்தையை நடந்து முடிச்சுட்டு ஆசிப் முனீர் என்ன சொல்லியிருக்காருன்னா, உங்களுக்கு அமைதிக்கான நோபல் பரிசு தரணும் சார். பிகாஸ் மிகப்பெரிய போரை 2 அணு ஆயுத நாடுகள் நடத்திட்டு இருந்த போரை நீங்க நிறுத்திருக்கிறீங்க. பாகிஸ்தான் நோபல் பரிசுக்கு உங்களை நாமினேட் பண்ணோம் அப்படின்னு இப்ப நாமினேட்டும் பண்ணிட்டாங்க. ட்ரம்ப் நோபல் பரிசு கொடுங்க அப்படின்னு நாமினேட்டும் பண்ணியிருக்காங்க. ஃப்ரெண்ட்ஸ், 9 ஏர்பேஸ்கள் இன்ஆபரேட்டிவ் ஸ்டேஜுக்கு தள்ளப்பட்டது. கிரானா மலைக்குன்று முழுமையா அழிக்கப்பட்டது. ஆல்மோஸ்ட் பாகிஸ்தான் ஒண்ணுத்துக்கும் இல்லைங்கிற மாதிரி போயிருச்சு. ஆனா இந்த ஆசிப் முனீர் என்ன சொல்றாருன்னா, நாங்க இந்தியா மீது மிகப்பெரிய அளவுக்கு தாக்குதல் நடத்த இருந்திருந்தோம். பட் ட்ரம்பின் கோரிக்கையால நாங்க அதை நிறுத்திக்கிட்டோம். இல்லைன்னா இந்நேரத்துக்கு இது வேற மாதிரி போயிருக்கோம் அப்படின்னு அவர் சொல்றாரு. ஏதாச்சும் நம்புற மாதிரி இருக்கா ஃப்ரெண்ட்ஸ்? நீங்களே சொல்லுங்க. ட்ரம்ப் உண்மையாலுமே ஆசிப் முனீரை கூப்பிட்டு இந்த லஞ்சு கொடுத்து அவர்கிட்ட பேசினதற்கு வேற காரணம் இருக்கு. ஈரான் பாகிஸ்தானின் அண்டை நாடு. பாகிஸ்தானை விட வேற எந்த நாட்டுக்கும் ஈரானின் டிப்ளோமேட்டிக் கல்ச்சர் அண்ட் ஈரானின் கரண்ட் ஆக்டிவிட்டிஸை நன்கு தெரிஞ்சிருக்காது. வேற எந்த நாட்டுக்கும் தெரிஞ்சிருக்காது. பார்டரை ஷேர் பண்ற நாடு அப்படிங்கிறதுனாலயே 2 நாடுகளுமே ஒருத்தரை பத்தி ஒருத்தர் அதிகமான உளவு தகவல்களை சேகரிச்சு வச்சிருப்பாங்க. அதை பாகிஸ்தானிடம் இருந்து பெறவும் ஈரான் இஸ்ரேல் கான்ஃபிளிக்ட்ல அமெரிக்கா உள்ள வரும் பட்சத்துல பாகிஸ்தான் மற்றும் பாகிஸ்தானின் ஒரு முக்கிய மிலிட்டரி பேஸை அமெரிக்கா கைப்பகையை பயன்படுத்தி ஈரான் மீது தாக்குதல் நடத்துவதற்கான நடவடிக்கைக்கு தேவைப்படுது. ஸோ அதற்காக தான் ஆசிப் முனீரை கூப்பிட்டு இது மாதிரி நாங்க தாக்குறோம்னா உன்னுடைய பேஸ் தேவை, உங்ககிட்ட இருந்து சில இன்புட்ஸ் தேவை, நீ என்ன சொல்ற அப்படின்னு ஒரு டிஸ்கஷன் நடத்தியிருக்காரு. நீங்களே பாருங்க, இந்த பேச்சுவார்த்தையானது 1 மணி நேரம் ஸ்கெடியூல் செய்யப்பட்டது. 1 மணி நேரத்துக்கு மீறி 2 மணி நேரம் பேச்சுவார்த்தை நடந்திருக்கு ஃப்ரெண்ட்ஸ். ஆபரேஷன் சிந்தூர்ல தேங்க்ஸ் சொல்லணும்னா சாப்பிட்டு முடிச்சிட்டு 1 மணி நேரமா இவங்க தேங்க்ஸ் சொல்லுவாங்க, இல்ல 2 மணி நேரம் தேங்க்ஸ் சொல்லிக்கிட்டே இருப்பாங்களா? தே ஆர் டிஸ்கஸ்டு சம்திங் அபார்ட் ஃப்ரம் ஆபரேஷன் சிந்தூர் ஃப்ரெண்ட்ஸ். கண்டிப்பா நமக்கு தெரிய வருது. அதுவும் இல்லாம யுஎஸ் செக்ரட்டரி மார்க்கோ ரூபியோ இந்த சந்திப்புல உட்கார்ந்துருக்காரு. முக்கியமா மிடில் ஈஸ்டின் என்வாய்னு சொல்லப்படக்கூடிய மிடில் ஈஸ்டின் பொறுப்பாளர் ஸ்டீவ் விட்காஃப் இங்க உடன் இருந்திருக்காரு. இது ரொம்பவும் முக்கியம். ஸ்டீவ் விட்காஃப் தான் மிடில் ஈஸ்ட்ல இருக்கும் சுச்சுவேஷன் என்ன அப்படின்னு நன்கு தெரிஞ்ச மனிதர். அமெரிக்காவின் ரெப்ரசன்டேட்டிவ்.
அவரு ஆசிப் முனீர் மற்றும் ட்ரம்ப் நடத்தும் பேச்சுவார்த்தையில உட்கார்ந்திருக்காருன்னா, உள்ள விஷயம் இல்லாமையா இருந்திருக்கும். இத உறுதி பண்ணும் விதமா ட்ரம்பே மேம்போக்கா ஒரு பேட்டி குடுத்திருக்காரு. பாகிஸ்தானுக்கு ஈரான பத்தி மத்தவங்கள விட நல்லாவே தெரியும். ஆனா, இப்ப நடக்கும் பிரச்சனை பாகிஸ்தானுக்கே பிடிக்கல. அப்படின்னு ஒரு ஹிண்ட்ட குடுத்துட்டு போயிருக்காரு. ஸோ கண்டிப்பா இவங்க ஈரானுக்கு எதிராக பாகிஸ்தான பயன்படுத்துறதுக்கு ஆசிப் முனிர கூட்டி வச்சு பேசியிருக்காங்க அப்படின்னு கண்டிப்பா சொல்ல முடியும் ஃபிரெண்ட்ஸ். அத சப்போஸ் இந்த எஸ்கலேஷன் பெருசாகும் பட்சத்துல நீங்களே அத கண்கூடா பார்க்கலாம். சரி, இப்ப மோடி ஏன் ட்ரம்பின் அழைப்ப அவாய்ட் பண்ணாரு அப்படின்னு பார்த்தோம்னா, சப்போஸ் இங்க மோடி அவர்கள் ட்ரம்பின் அழைப்பை ஏத்துக்கிட்டு அமெரிக்காக்கு போயிருந்தாருன்னா, இவ்ளோ நாள் இந்த ஆப்பரேஷன் சிந்தூர்ல நம்ம சொன்னது பொய்யே, நம்ம பண்ணது எல்லாமே பொய்யே அப்படின்னு நிரூபிச்சிருப்பாரு ட்ரம்ப். ஏன்னா ட்ரம்ப் என்ன சொல்லிட்டு இருந்தாரு, நான் சொல்லி தான் இவங்க நிறுத்துனாங்க அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிறாரு. இந்தியா என்ன சொல்லுது, நாங்க அடிச்ச அடியில தான் பாகிஸ்தான் கெஞ்சி நிறுத்திக்கிட்டாங்க அப்படின்னு சொல்றாங்க. இப்ப ட்ரம்ப் எதற்கு கூப்பிட்டுருக்காரு, நான் சொன்னதுக்கு ஏற்ப நீங்க நிறுத்தினதுக்காக நான் உங்களுக்கு நன்றி சொல்றேன் அப்படின்னு கூப்பிட்டுருக்காரு. அப்ப இங்க மோடி போயிருந்தாருன்னா, இப்ப ட்ரம்ப் சொன்னது உண்மை அப்படிங்கிற மாரி தானே போயிருக்கும். இததான் நம்ம மோடி அவர்கள் ப்ரீ கால்குலேட் பண்ணி, அதாவது முன்கூட்டியே கணக்கு போட்டு, இல்ல என்னால வர முடியாது அப்படின்னு சொல்லியிருந்தாரு. ஆனா உலக நாடுகளுக்கு இது மிகப்பெரிய ஷாக்கா இருந்துச்சு. என்னடா அமெரிக்கா கூப்பிட்டு இந்தியா போமாட்டேன்னு சொல்றாங்க. ட்ரம்ப் கூப்பிட்டு மோடி வரமாட்டேன்னு சொல்லிட்டாரு மூஞ்சிக்கு நேரா. அப்படிங்கிற மாரி பேசினாங்க. பிகாஸ் ஃபோன் கால் இதெல்லாம் நடந்துச்சு. அவர் கூப்பிட்டாரு, இவரு நான் வர முடியாது அப்படின்னு சொல்லியிருந்தாரு. அதனால இது பெரிய விவகாரமா பேசப்பட்டது. இத மோடி எப்படி மறுத்தாரு அப்படிங்கிறது தான் எனக்கு ரொம்ப பிடிச்ச இன்ட்ரஸ்டிங்கான செய்தியா இருக்கு. பிகாஸ் நான் நீங்க சொல்ற தேதி அன்னைக்கே ஜெகநாதர பார்க்க போறேங்க. அவர விட பெருசு எனக்கு வேற எதுவுமே இல்ல. அதனால உங்கள பார்க்க முடியாது அப்படின்னு மோடி அழகா இத அவாய்ட் பண்ணிட்டு போயிருக்கிறாரு. நம்ம சர்ப்ரைஸ் ஆகுற அளவுக்கு எதுவுமே இல்ல. இந்தியா ஒரு ஸ்ட்ராங்கான டிப்ளோமேசிய கடைபிடிக்கக்கூடிய நாடு. ஆனா இதுக்கு பின்னாடி மிகப்பெரிய ராஜதந்திரம் ஒளிஞ்சிருக்கிறது நமக்கு மட்டும் தான் தெரியும். அடுத்து ஈரான் பக்கம் போலாம் ஃப்ரெண்ட்ஸ். இந்த இந்தியாவின் டிப்ளோமசி எந்த அளவுக்கு வளர்ந்திருக்கு அப்படிங்கிறதுக்கு இது சிறந்த உதாரணமா இருக்கும். இஸ்ரேல் ஈரான் கான்ஃப்ளிக்ட் தீவிரமா போயிட்டு இருப்பதனால, ஈரான்ல இருக்கும் இந்தியர்கள் லைக் வேலைக்கு போறவங்க, படிக்க இருக்கும் மாணவர்கள், அவங்களெல்லாம் பாதுகாப்பா மீண்டும் இந்தியாவுக்கு கூட்டி வரதுக்காக, ஈரான்ல இருந்து அர்மேனியாவுக்கு வர வச்சு, அர்மேனியால இருந்து ஃப்ளைட் மூலியமா இந்தியாவுக்கு கொண்டு வர பிளான் செய்யப்பட்டது. அர்மேனியா அப்படிங்கிறது நம்ம கிட்ட இருந்து ஆயுதம் வாங்கக்கூடிய நாடு, ஒரு நல்ல ரிலேஷன்ஷிப்ல இருக்கிறாங்க. அவங்க சம்மதிப்பாங்க. ஸோ நார்மல் மூவா இருந்துச்சு. ஆனா, இப்ப இஸ்ரேல் மீது தாக்குதல் நடத்துவதற்காக மூடப்பட்டிருக்கும் ஈரானின் ஏர் ஸ்பேஸ், இப்ப இந்தியாவின் ராஜதந்திர நடவடிக்கையால இந்தியாக்காக மட்டும் மூடிய ஏர் ஸ்பேஸை மீண்டும் ஈரான் ஓப்பன் பண்றேன் அப்படின்னு அறிவிச்சிருக்காங்க. இதன் மூலியமா 1000த்திற்கும் மேற்பட்ட இந்திய மாணவர்கள், இந்தியர்கள் அந்த ஏர் ஸ்பேஸை பயன்படுத்தி நேரடியா ஈரான்ல இருந்து இந்தியாவுக்கு கொண்டு வரப்பட்டிருக்கிறாங்க. இது மாரி எந்த நாடாச்சும் பண்ணுமா ஃப்ரெண்ட்ஸ்? ஒரு போர்க்காலத்துல நான் எதிரிய தாக்கிட்டு இருக்கிறேன். எதிரி என் மேல தாக்குதல் நடத்திட்டு இருக்கிறான். எந்த ஃப்ளைட்டும் போயிட்டு வரதில்ல. ஆனா, நீங்க கேட்டீங்க அப்படிங்கிறது காரணத்துக்காக இந்த போர்ல நான் நடுவுல நிறுத்தி ஒரு ஏர் ஸ்பேஸ் உங்களுக்கு தொறந்து விட்டுறேன் அப்படின்னு யாராச்சும் சொல்லுவாங்களா ஃப்ரெண்ட்ஸ்? இன்னைக்கு கூட பாருங்க 19வது வேவ் இவங்க அட்டாக் பண்ணிட்டு இருக்கிறாங்க ஈரான், இஸ்ரேல் மீது. ஸோ இதற்கு மத்தியில நமக்கு ஏர் ஸ்பேஸ ஓப்பன் பண்ணி விடுறது அப்படிங்கிறதெல்லாம் ஆல்மோஸ்ட் யாருமே நெனச்சு கூட பார்க்க மாட்டாங்க. பிகாஸ் எப்படி வேணாலும் போய் முடியும். அது அவங்க மீது தாக்குதலாவும் போய் முடியும். இல்ல ஏர் ஸ்பேஸ் ஓப்பன் பண்ணி விட்ட காரணத்தினால ஒரு ஒரு விமானம் போகுது. தெரியாம ஒரு பாலிஸ்டிக் மிசைல் அடிச்சிருச்சுனாலும் பெரிய விவகாரமா போகும். இது எப்படி வேணாலும் போகக்கூடிய விவகாரம். ஆனா, ஈரான் நமக்காக இத செஞ்சிருக்கிறாங்க. அந்த அளவுக்கு நம்ம டிப்ளோமேசிய வச்சுக்கிட்டு இருக்கிறோம். இட்ஸ் நாட் ஜஸ்ட் லைக் தட் அப்படின்னு போகக்கூடிய செய்தி இல்ல. அதனால தான் நேத்து நான் பதிவா இத போட்டிருந்தாலும் இந்த இடத்துல உங்களுக்கு சொல்ல நான் கடமைப்பட்டிருக்கேன். ஸோ இதான் ஃப்ரெண்ட்ஸ். இதான் நியூ இந்தியா ஃபாரின் பாலிசி. கடைசியா இந்த F-35 விவகாரத்த பார்க்கலாமே. போன வாரம் இந்தியாவின் கேரளா, திருவனந்தபுரம் ஏர்போர்ட்ல ராயல் பிரிட்டன் நேவியோடைய F-35 கடந்த சனிக்கிழமை எமர்ஜென்சி லேண்டிங் ஆனது. இந்த விமானம் எதற்காக எப்படி இங்க லேண்ட் ஆனதுன்னு பார்க்கறதுக்கு முன்னாடி, இந்தியாவின் இன்டகிரேட்டட் ஏர் கமாண்ட் அண்ட் கண்ட்ரோல் சிஸ்டம் IACCS இந்த விமானத்த டிடெக்ட் பண்ணதா செய்திகள் வந்தது. அது எப்படி F-35ன்னு சொல்லக்கூடிய ஒரு அட்வான்ஸ்டு ஸ்டெல்த் விமானம் இந்தியாவின் IACCS ஆல் ட்ராக் செய்யப்பட்டது அப்படின்னு ஒரு பெரிய டிபேட்டே இந்த எக்ஸ்தலத்துல போயிட்டு இருந்துச்சு. கடைசி IAF என்ன சொன்னாங்கன்னா, தம்பி அந்த போர் விமானம் எமர்ஜென்சி லேண்டிங்காசரம் வந்துச்சு. எமர்ஜென்சி லேண்டிங்க்கு வர போர் விமானங்கள் எப்பயுமே அதோட ஸ்டெல்த் மோட ஆஃப் பண்ணிட்டு தான் வருவாங்க. பிகாஸ் அந்த போர் விமானத்த நம்ம டிடெக்ட் பண்ணி, ட்ராக் பண்ணி அது எங்க இறங்கணும், எந்த ரன்வேல போய் நிக்கணும் அப்படிங்கிறத நம்ம சொல்லணும். நம்மளுடைய ஏர் டிராஃபிக் கண்ட்ரோல் அத சொல்லணும். அதற்காக போர் விமானங்கள் எப்பயுமே அதோட ஸ்டெல்த் மோட ஆஃப் பண்ணுவாங்க. ஸோ அதன்படி தான் இங்கேயும் F-35 உடைய ஸ்டெல்த் ஆஃப் பண்ணப்பட்டது. நாங்க அத ட்ராக் பண்ணோம் அப்படின்னு IAF இதற்கு ஒரு கிளாரிட்டிய குடுத்துட்டாங்க. ஓகே. இந்த போர் விமானம் எப்படி இந்தியாவுக்கு வந்தது அப்படின்னு கேட்டீங்கன்னா, போன வாரத்துக்கு முன்னாடி நம்மளுடைய இந்தியன் நேவியும், ராயல் பிரிட்டன் நேவியும் அமெரிக்கா கடல்ல போர் பயிற்சி பண்ணிக்கிட்டு இருந்தாங்க. இந்த போர் பயிற்சி முடிஞ்சு அந்த போர்க்கப்பல், அந்த விமான தாங்கி போர்க்கப்பலானது ஈரான் பக்கம் போக வேண்டியது. ஸோ அதனால அதுல F-35 போன்ற போர் விமானங்கள்லாம் இருந்து இந்தியால ஒரு பிராக்டிஸ் பண்ணாங்க. ஒரு வார்ம் அப் கேம் மாரி பண்ணிட்டு இருந்தாங்க. ஸோ அப்படி அந்த வார்ம் அப் கேம பண்ணி முடிச்சுட்டு இவங்க போகும்போது தான் அந்த விமான தாங்கி போர்க்கப்பல் HMS பிரின்ஸ் ஆஃப் வேல்ஸ்ன்னு சொல்லக்கூடிய ராயல் பிரிட்டனின் விமான தாங்கி போர்க்கப்பல் இருக்கும் F-35 ஒரு ரொட்டீன் ஷார்ட் டேவ பண்ணுச்சு.
அப்ப அந்த சாஃப்ட்வேர்ல அதுல லோ ஃபியூல் இருந்த காரணத்தினால வேற வழி இல்லாம இந்தியா பக்கம் போய் எமர்ஜென்சி லேண்டிங் பண்ண வேண்டியதா இருந்துச்சு. அதற்காக தேர்வு செய்யப்பட்டது தான் நம்ம கேரளாவின் திருவனந்தபுரம். இந்தியாவும் சரி அப்படின்னு வந்து நீங்க லேண்ட் பண்ணி ரீஃபியூல் பண்ணிட்டு போங்கன்னு சொன்னாங்க. ரீஃபியூல் பண்ணிட்டு போப்பா அப்படின்னு சொல்லும்போது தான், இல்ல என்னால முடியாது அப்படின்னு ஒரு ட்விஸ்ட் வைக்கிறாரு பைலட் மைக். பைலட் மைக் யாரு அப்படின்னு பார்த்தோம்னா, அந்த போர் விமானத்த ஓட்டிட்டு வந்த பைலட். ஏன் டேக் ஆஃப் ஆவாது அப்படின்னு கேட்க தான், இதுல லோ ஃபியூல் இஷ்யூ இல்ல. ஃப்ளைட் போகாத மாரி ஒரு பெரிய இஷ்யூ இருக்கு அப்படின்னு சொல்லிட்டாரு. சரி நீங்க போய் டாக்குமெண்டேஷன் என்னென்ன ப்ராசஸ் இருக்கோ அத பண்ணிட்டு வாங்கன்னா, அத பண்ணிட்டு போர் விமானத்திற்கு பக்கத்திலேயே சேர போட்டு உட்காந்துக்கிறாரு. ஏன்னா, இது ஒரு ஹை ஸ்டெல்த் போர் விமானமா. இந்தியா ஏதாச்சும் இதுலருந்து டெக்னாலஜி திருடிக்கிட்டாங்கன்னா, இல்ல வேற ஏதாச்சும் டீட்டெயில்ஸ் கேதர் பண்ணிக்கிட்டாங்கன்னா, அப்படிங்கிறதுக்கோசரம் டக்கு டக்குன்னு முடிச்சுட்டு போர் விமானம் பக்கத்திலேயே உட்காந்துருக்காரு. நான் ஏதோ காமெடி சொல்றேன்னு நெனைக்காதீங்க ஃபிரெண்ட்ஸ். இது ரியலா நடந்தது. போர் விமானம் பக்கத்திலேயே ஒரு சேர் போட்டு உட்காந்துருக்காரு. ஒரு பின்னாடி நம்மளுடைய இந்திய பாதுகாப்பு வீரர்கள் இந்த போர் விமானத்த பாதுகாத்துட்டு இருந்தாங்க. ஸோ அதற்கப்புறம் ரெஸ்க்யூ ஹெலிகாப்டர் அதாவது அந்த HMS பிரின்ஸ் கிட்ட இருக்கக்கூடிய ரெஸ்க்யூ ஹெலிகாப்டருக்கு சொல்லி, அங்க இருந்த 3 பைலட்டுடன் அந்த ரெஸ்க்யூ ஹெலிகாப்டர் வந்து பார்த்து என்ன சொல்றாங்கன்னா, இதுல ஹைட்ராலிக் ஃபெயிலியர் ஆயிருக்கு அண்ட் இன்ஜின் பயங்கரமா டேமேஜ் ஆயிருக்கு. போர் விமானம் இப்போதைக்கு நகராது அப்படின்னு சொல்லிட்டாங்க. அந்த ஹெலிகாப்டர்ல இருந்து வந்த 3 பைலட்ஸ் இந்தியால இருக்கிறாங்க. இந்த பைலட் மைக்கானவரு போயிட்டாரு. அண்ட் லேட்டஸ்ட்டா இப்ப அந்த F-35 ஆனது இந்தியாவின் திருவனந்தபுரம் ஏர்போர்ட்ல ஏர் இந்தியாவுக்கான ஹேங்கர்ல நிப்பாட்டப்பட்டிருக்கு அப்படிங்கிற செய்தி தான் இப்ப லேட்டஸ்ட் இருக்கக்கூடிய செய்தி. கிட்டத்தட்ட 7 நாளைக்கு மேல ஒரு போர் விமானம் F-35 அப்படின்னு சொல்லக்கூடிய அட்வான்ஸ்டு ஸ்டெல்த் ஃபைட்டர் தொழில்நுட்ப காரணமாக இந்தியால நின்னுகிட்டு இருக்கு. ஆனா இதுல என்ன ஒரு காமெடியான விஷயம்னா, இந்த போர் விமானத்த இவங்க இந்தியாவுக்கு குடுக்குறேன்னு அமெரிக்கா சொல்லிட்டு இருந்தாங்க. அதிநவீன போர் விமானம் சார். பெஸ்ட் இன் கிளாஸ், பெஸ்ட் இன் வேர்ல்ட் வாங்கிக்கோங்க அப்படின்னாங்க. பெஸ்ட் இன் கிளாஸ், பெஸ்ட் இன் வேர்ல்டுன்னு சொல்லக்கூடிய போர் விமானமே தொழில்நுட்ப கோளாறு காரணமாக இந்தியால தான் வந்து நின்னுகிட்டு இருக்கு. இந்தியர்கள் தான் அதுக்கு சப்போர்ட் பண்ணிட்டு இருக்கிறாங்க. ஸோ புரிஞ்சுக்கிறவங்க புரிஞ்சுக்கோங்க நான் என்ன சொல்ல வரேன் அப்படிங்கிறத. அண்ட் இன்னைக்கான காணொளி இதுதான் ஃப்ரெண்ட்ஸ். முக்கியமா இன்னைக்கான காணொளியில நான் உங்களுக்கு தெரிவிக்க வருவது என்னன்னா, இந்தியாவின் டிப்ளோமேசி. நீ அமெரிக்காவா இருந்தாலும் சரி, நீ எனக்கு எதிரா ஒண்ணு செய்றீன்னா, இல்ல என்னைய கால வாரி விடுற மாரி ஒரு சம்பவம் செய்றீன்னா, அதற்கு நான் சிரிச்சுக்கிட்டெல்லாம் வரமாட்டேன். நான் ஒண்ணும் பழைய இந்தியா இல்ல. இது நவீன இந்தியா அப்படின்னு மோடி தரமா ஒரு சம்பவத்த செஞ்சிருக்காரு. அண்ட் ஈரானியன் ஏர் ஸ்பேஸ் தொறக்கப்பட்டது. இத பத்தின உங்களின் கருத்துக்கள் என்ன அப்படிங்கிறத கமெண்ட் பாக்ஸ்ல போடுங்க. அண்ட் இது போன்ற பல காணொளிகள குளோபல் நியூஸா இருக்கட்டும், இல்ல டிஃபென்ஸ் நியூஸா இருக்கட்டும் தெரிஞ்சுக்கிறதுக்கு ஆயுதம் அறிவோம் அப்படிங்கிற நம்ம சேனல சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அன்டில் இட்ஸ் சைனிங் ஆஃப் ஃப்ரம் ஆயுதம் அறிவோம் அண்ட் ஸ்டே டியூன்ட் ஃபார் நெக்ஸ்ட் வீடியோ மை டியர் ஃபிரெண்ட்ஸ். நன்றி, வணக்கம்.